ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சொல்ல வரேங்க, 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்துட்டு இந்த நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி செய்ய போனீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் கொடுத்து விரயத்தை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. உண்மையுமே கடந்த ஒரு 4 வருட காலகட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வம்பு வழக்குகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றாருடைய பகை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது. முக்கியமாக நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு இருப்பீங்க, அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறலாம் இருப்பீங்க, அந்த வேலைகள் பிரச்சனைகளாக இருக்கும். வெளிநாடுகள் நல்ல விதமான வேலைகள் கிடைச்சிருக்கும். ஆனால் வெளிநாட்டு உத்தியோகத்தை விட்டுட்டு நீங்கள் கடந்த ஒரு 4 வருட காலமாக இங்கே உட்காந்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உண்மையான சொல்ல வரேங்க, ஒரு மனிதனுக்கு அழகு எத்தனை கோடி ரூபாய் சொத்து சோகங்கள் தன் தாய் தந்தைகள் பெற்று வச்சிருந்து போனாலும் சரிங்க, ஒரு மனிதனுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே எதன் மூலியமா கிடைக்குதுன்னா அவனோட தொழில் மூலியமா தான் கிடைக்கிறதுக்கு. அதனால தான் இந்த தொழில்காரகனான சனி பகவானுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது உங்களோட ராசிநாதனே சனி பகவானாக வந்தது மட்டும் இல்லாமல் கடந்த கால நிகழ்வுகளை இந்த சனி பகவான் நீதிக்கும் நேரடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய கிரகம். ஆனால் இந்த சனி பகவானால தான் உங்களோட தொழில் தடைகள் ஏற்பட்டது, வருமான குறைவு ஏற்பட்டதுக்கான முதல் காரணம் அப்படின்றீங்க. இது ஏன்பா என்னோட ராசிநாதனே தன்னை அழுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இவர் நீதிமான் அப்படின்றது தன் பிள்ளையா இருந்தாலும் அவன் தன் பிள்ளை தப்பு செய்தால் தப்புக்கான தண்டனைகளை கொடுத்தே தீரணும் அப்படின்றீங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் 12 வருடத்துக்கு ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறையானது ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் தொடுவார். அதன் அடிப்படையில் இந்த நேர காலங்களில் இந்த நேர காலகட்டத்தில் அவங்களை தொட்டிருக்கார் அப்படின்றதான் சொல்லணுன்றீங்க. கடந்த 7 வருட காலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7 சனியினால் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் அதாவது தொழில் தடை, வருமான குறைபாடு, சொந்த பந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான பாதிப்பு, மருத்துவ செலவுகள், வண்டி வாகன தடைகள், சொந்த பந்தத்தின பிரச்சனை, யாரெல்லாம் முக்கியம் உங்களோட வாழ்க்கையில் இவங்களாம் என்னோட முக்கியம்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க நிரந்தரமாக இந்த உலகத்திற்கு பிரியக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். அதே போல் யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்களால உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளுக்கு பிரிவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட உருவெடுத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருந்துட்டு இருக்கு. வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சியானது நடக்கிறதுக்கு முழுமையாக உங்களுக்கு 7 சனியை விட்டு நீங்கள் விலக போறீங்க. இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க. குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடந்த 7 வருட காலத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு உருவாக போகுதுன்றீங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போக இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2.5 வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை வாரி வழங்க போகிறார். கடந்த 7 வருட காலமாக எல்லாம் தடைபட்டு வச்சிருந்தாரோ, அதாவது திருமண தடைகள், வருமான குறைபாடு, தொழில் தடைன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டு அதுக்கு உழைப்பு மூலியமா ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக இந்த மகர ராசி என்பவர்கள் கேட்க விரும்புறது என்னன்னாக்கா, சார் எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் உங்களோட கேள்விகளாக இருக்கும். அப்படிப்பட்ட அதனால இந்த வருட காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலையிலேயே தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு, அதாவது அரசு உத்தியோகத்துக்காக காத்துருக்கேன் சார், வெகு நாட்களாக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் நான் சொல்லிக் கொடுத்த ஒரு நபர்கள் கூட இந்த வருடத்துல வளர்ச்சி நோக்கி போயிட்டாங்க, வாய்ப்பு கிடைச்சி போயிட்டாங்க, ஆனால் அரசு உத்தியோகத்துக்கு நான் போக முடியலன்னு சொல்றது காரணம் சனி பகவானின் தாக்கங்கள் அப்படின்னு தான் விதிங்கிறீங்க. ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் அரசு உத்தியோகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க. அதே போல சொந்த தொழிலில் கொடியொட்டி பறந்துட்டு இருந்த சார் நட்டமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே தொழில் உங்களுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடமானது இருக்க போகுது. அதே போல சார் நான் எல்லாமே இழந்துட்டேன் சார், இதுக்கு பிறகுலாம் இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே இருந்தால் எதுவும் சம்பாதிக்க முடியாது, ஒருவேளை வெளியூர் போனால் ஓரளவு சம்பாதிக்க முடியும், எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கானாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருட காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கீங்க.
அதே வேளையில் சனி பகவான் பயிற்சி நடந்ததுனால இதுக்கு முன்பாக உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இதுக்கு பிறகு உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்க. வாழ்க்கையில ஏற்றம் நிறைந்ததா இருக்கா, தளர்ச்சி நிறைந்ததா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு முயற்சி எடுக்கிறதா உங்களோட அறிவின் திறமை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்றாவே வாழ்க்கையில் அனைத்து செல்வமும் பெற போறீங்க. அதாவது வெகு நாட்களா உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாம போதே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாம போதே திருமணத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியே நடந்திருக்கும் அப்படின்றீங்க. நல்லவர் போல ஏமாத்தி எல்லாமே இழந்தக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும். இப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேளை திருமணம் நடந்திருந்தால் இந்த வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய ஒரு அமைப்புலாம் இருந்திருக்கும்ன்றீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு திருமண வாழ்க்கை அமைப்போது நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டங்களாக இந்த வருடம் இருக்க போது. வெகு நாட்களாக திருமணம் ஆயிடுச்சு சார் எனக்கு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்த இந்த சனி பகவானை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு. இந்த ராகு பகவான் 4ஆம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராசிக்கு 2ல் வரப்போறார். அப்போ 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் என்ன நடக்கும்? வார்த்தைகள் இனிமேலுக்கு உங்களுக்குன்ற நான் சொல்றேன் இல்லைங்களா, இப்போ இதனால் வரணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தடுமாறி கீழே உட்காந்துருந்தீங்க. ஆனால் அதே வேளையில இந்த நேர காலத்தில் வார்த்தையினால பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ராகு 2ல் இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு ஃபாஸ்ட்டாக பேசுவீங்க, எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவீங்க. இப்படி பேசிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் கூட உருவாயிடலாம். ஆனால் பேச்சு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. 8ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் எனக்கு வேலையே இல்லாமல் இருந்தது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வேலை முக்கியன்ற மாதிரி வேலையை ஒரு 12 மணி நேரம் ஒரு மனிதன் 24 மணி நேரம் இருக்குதுனாக்கா ஒரு மனிதன் அதிகபட்சம் 8 மணி நேரம் உழைத்தாலே போதுமானது. ஆனால் நீங்கள் இந்த நேர காலங்களில் 12 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும். அப்போ உழைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடல் ரீதியாக பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கனால அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு தூங்குறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு தான் கிடைக்குது. உண்மையாலுமே இருக்கிற 9 கிரகத்திலே குரு பகவான் வச்சு தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். எல்லா கிரகங்களும் யோகம் இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. உண்மையான சொல்ல வரங்க, உங்களோட ஜாதகத்துல ஒரு வலிமை பொருந்திய நேர காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னாவே இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் தெரியறத பார்க்க முடியும். ஏன்னா குருவின் பார்வை 9ஆம் பார்வையை உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விடுகின்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எதை நோக்கி போறீங்களோ இது நடக்க போகுது, இது தோல்வி அடைய போகுதுன்ற முன்கூட்டியே உணரக்கூடிய சக்திகள் உருவாகும். அப்போ இந்த நேரத்தில் எது நடக்குதுன்னு தெரியுதோ உங்க மனசுல சரிப்படுதோ அந்த வேலைகளை கண்மூடித்தனமா இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமா செய்துதான் நட்டத்தை ஏற்பட்டீங்க. ஆனா இந்த 2025 ஜனவரிக்கு பிறகு உங்க மனசுல என்னெல்லாம் படுதோ அதை கண்டிப்பா செய்ய தொடங்கிடுங்க. அதனால வளர்ச்சிகள் உருவாகும், தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். மனதில் நான் இனிமேல் வீட்டு வந்துடுவேன், எத்தனை கோடி ரூபாய் கடனா இருந்தாலும் நான் அடைச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். கடனை பத்தி கவலையே விட வேண்டாம். எத்தனை கோடி ரூபாய் கடனா இருந்தாலும் 2028ஆம் ஆண்டுக்குள்ளார உங்களோட கடன்கள் கண்டிப்பா முழுமை அடைந்தே தீருன்றது என்னோட ஆணித்தரமான கருத்து அப்படின்றீங்க. அப்ப இந்த குருவின் பார்வையானது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல பட இருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னால உங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உழைப்பிட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய சமுதாயத்தினால ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மூத்த சகோதரருக்கான ஏன்னா 11ஆம் இடமானது மூத்த சகோதரனால ஒரு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை கிடைக்குங்க. தந்தை வழி சொத்து சுகங்களால் ஆதாயங்கள் வெகு நாட்டில் தந்தை வழி சொத்து சுகங்களானது பாத்தீங்கன்னாக்கா பிரிக்கப்படாமல் இருந்திருக்கும். இந்த சொத்து சுகங்களை இந்த நேரத்தில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல தந்தை வழி சொத்து சுகங்களாம் கோர்ட்டு கேஸில் நிற்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றீங்க. அதனால இந்த வருட காலங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களும் சரிங்க, திருமணம் சார்ந்த விஷயங்களும் சரிங்க, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வளர்ச்சி அடைய போறீங்க, வெற்றி பெற போறீங்க. வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. வெளிநாடு கிளம்பணும்னா உங்களோட சுய ஜாதகத்துல 3, 7, 9, 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க அவரோட தசாபத்தி நடக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அங்கே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அதனால உங்க சுய ஜாதகமானது
இதுக்கு பிறகு நான் என்ன தொழில் செய்வேன், என்ன உத்தியோகத்துக்கு போவேன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இந்த நேர காலங்களில் உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லையே அப்படின்னாலும் கூட வீடு மனைவாசல் வாங்கணும், வீடு மனைவாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் போட்டு வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமானது இந்த நேரம் உதயமாக போகுது அப்படின்னு எழுதிங்க. அதனால வாய்ப்பு கிடைச்சா வீடு மனைவாசல் கட்ட தொடங்கிடுங்க. மகர ராசி அன்பர்கள்லாம் இதுக்கு முன்னாள் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மந்த சூழல்கள் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மந்தங்கள் நீங்கி கல்வியில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்வியில் எதிர்பார்த்த இடத்துல சீட்டு கிடைச்சி அந்த இடத்துக்கு போய் நீங்கள் இருப்பீங்க. இடம் விட்டு இடம்பெயர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு நோய் தொந்தரவுகளால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். முக்கியமாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அதில் விட்டு இந்த நேரத்தில் விலகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வண்டி வாகனத்தினால கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமைகள் கூட இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதெல்லாம் விட்டு இனிமேல் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சது. இனிமேல் வண்டி வாகன தடைகள்லாம் எதுவும் கிடையாது. வண்டி வாகனத்தினால யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. அதனால தெரியா சொல்ல வரங்க, இந்த 2025 ஆங்கில புத்தாண்டானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பங்களும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்த்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்வது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்க போகுது. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இனிமேல் சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.